வார்த்தையை பேசுறாங்க, அவங்களை கண்டிக்க முடியல என்பதாக சொல்லக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். கோபத்தின் காரணமாக ஷைத்தான் மிக விரைவாக ரொம்ப ஈஸியாக உள்ளங்களை அவன் என்ன செஞ்சுவான், கெடுத்துடுவான். எனவே நிச்சயமாக ஷைத்தான் இன்ன ஷைத்தான காணல் இன்சானி அதுவும் முபீனா, அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக ஷைத்தான் மனிதர்களுக்கு பகிரங்கமான விரோதி என்பதாக இந்த வசனத்தினுடைய முடிவிலே அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்துல விரும்பி கேட்டது இந்த குணத்தை கேட்டாங்க, இந்த குணத்தை தான் கேட்டாங்க. ஆனா இந்த குணத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுத்துருந்தான் அப்படின்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அல்லாஹ் கொடுத்தான். எல்லா நபிமார்களும் கேட்டாங்க, பொறுமையை கேட்டாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் அவ்வளவு பெரிய அந்த பொறுமையினுடைய அந்த உயர்வான அந்த மகத்துவமான அந்த குணத்தை அல்லாஹ் முழுமைப்படுத்தினான்னு சொன்னா கிடையாது. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல எல்லா நபிமார்களும் தங்களுடைய உம்மத்தார்களுக்கு, தங்களுடைய கூட்டத்தார்களுக்கு இந்த இஸ்லாத்தை எத்தி வைக்கும் பொழுது அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள், அவங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள், சோதனைகள் ஒரு கட்டத்துக்கு மேல தாங்க முடியாம அவங்க அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடிக்கிட்டாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு எவ்வளவு துன்பங்களை அந்த மக்கள் கொடுத்திருந்தாலும், எவ்வளவு துன்பங்களை கொடுத்திருந்தாங்க, எவ்வளவு அசிங்கங்களை ஏற்படுத்தினார்கள், எவ்வளவு கேவலங்களை ஏற்படுத்தினார்கள், உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தினார்கள். ஆனா இவ்வளவு பெரிய பாதிப்பு வந்தம் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பொறுமையோடு இருந்தார்கள். எனவே தான் அல்லாஹ் தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அவர்களுடைய பொறுமையை பார்த்து என்ன செஞ்சான், அல்லாஹ்வே வியந்து போனான் என்பதாக நாம் வரலாறுகள்ல பார்க்கிறோம். தாயிஃப் நகரத்துல மக்கள் எல்லாம் கண்ணால் அடிச்சாங்க. கண்ணால் அடிக்கும் பொழுது அல்லாஹ்விற்கே கோபம் வந்தது. ரெண்டு மலக்குகள் அல்லாஹ் அனுப்பி வச்சான். ரெண்டு மாணவர்கள் வந்து கேட்கிறாங்க நபி இடத்துல, நபியை நீங்க இப்பவும் சொன்னீங்கன்னு சொன்னா இந்த ஊரு ரெண்டு மலைக்கு நடுவுல தான் இருக்குது, அல்லாஹ் உங்கள்ட்ட உத்தரவு மட்டும் கேட்க சொன்னா, நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களை கண்ணால் அடிச்சு இவ்வளவு கொடுமைப்படுத்திய காயப்படுத்திய இந்த மக்களை நீங்க உத்தரவு கொடுத்தால் இந்த ரெண்டு மலைக்கு நடுவுல இந்த ஊர் இருக்கு, ரெண்டு மலையும் ஒன்று சேர்த்து இந்த மக்களையே நசிக்கிறேங்கிறாங்க, நீங்க அனுமதி கொடுங்க என்பதாக கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையாகவே இருந்தாங்க. இவங்க இப்படி இருந்தாலும் இவங்களுடைய சந்ததிகள் இந்த தீனுல் இஸ்லாத்தின் பக்கம், இந்த உண்மையின் பக்கம், இந்த ஏகத்துவத்தின் பக்கம் வருவாங்க என்பதாக நான் நம்புகிறேன் என்பதாக அந்த இடத்தில் பொறுமையாக பதில் சொல்லி அனுப்பினார்கள் என்பதாக நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம். நபியினுடைய பொறுமை தான் இஸ்லாமினுடைய வளர்ச்சிக்கே காரணம். இஸ்லாம் எப்படி வளர்ந்தது? வாழெடுத்து போரிட்டு வளர்ந்ததா அல்லது வேற வழியில வளர்ந்தது? இஸ்லாம் வளர்ந்ததற்கு காரணமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமைதான் காரணமாக இருந்தது. ரொம்ப பொறுமையாக இருப்பார்கள். இவருடைய இந்த பொறுமை என்று சொல்லக்கூடிய மகத்துவமான குணம்தான் பல மக்களை இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வரப்பட்டதற்கு ஒரு காரணமாக இருந்தது. எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே பேசுகின்றார், பொறுமையாளர்களே அல்லாஹ்விடத்திலே நேசத்திற்குரியவர்கள் என்பதாக. அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னா வல்லதீனஹும் அன் தன்மை மாறிடும். இந்த உலகத்துல வாழும்போது அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா வீணான காரியங்களை புறக்கணிச்சுவாங்க. வீணான காரியங்களை அவங்க புறக்கணிச்சுவாங்க. தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத காரியங்கள், வீணான பேச்சுக்கள், வீணான செயல்பாடுகள், இந்த மாதிரி வீணான காரியங்களை எல்லாம் அவர்கள் புறக்கணித்து விடுவார்கள் என்பதாக அவர்களை பற்றி அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறார். ஹஜ்ரத்னா ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அவங்க நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நான் சந்திக்கும் பொழுது பெருமானார் நான் கேட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உறுதியாக இந்த உலகத்தில் வாழும் பொழுது நான் உறுதியாக கடைசி வரைக்கும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு செயலை எனக்கு நீங்க சொல்லித்தார்கள் என்பதாக நான் கேட்டேன். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தனது நாவை காட்டி இதை உனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள் என்பதாக தனது நாவை காட்டி என்னை பார்த்து அவங்க சொன்னாங்க, இதை உனது கட்டுப்பாட்டில் நீ வைத்துக் கொள்வீராக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள் என்பதாக ஹஜ்ரத்னா ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்துல, யா அல்லாஹ்வுடைய தூதரே, நான் கடைசி வரைக்கும் உறுதியா செயல்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது பெருமானாருடைய நாவை கட்டுப்படுத்திக் கொள் என்பதாக சொன்னார்கள். இங்கதான் ஆரம்பிக்கும். இன்னொரு ஹதீஸை நம்ம பார்க்கிறோம், ரெண்டு உதடுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாவையும் இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மர்மஸ்தானத்தையும் எவர் பாதுகாத்துக் கொண்டாரோ அவரே சிறந்தவர், அவரே சொர்க்கவாதி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இப்ப இந்த நாவல தான் ஆரம்பிக்குது. எப்போது இந்த நாவை
நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாம சைத்தான் பயன்படுத்துவான்னு சொன்னா பொறுமையை இழக்குவதுதான். எப்போ நம்ம இடத்துல பொறுமை இழக்குதோ, ஒரு மனிதனிடத்துல எப்பொழுது பொறுமையை அவன் இழந்து விடுகின்றானோ, நாவை கொண்டு சைத்தான் குழப்பத்தை ஏற்படுத்துவான். நாவின் கோபத்தை கொண்டு நாவின் மூலமாக சைத்தான் என்ன செய்வான், வலி கெடுப்பதற்கு ரொம்ப ஈஸியா அவன் பயன்படுத்துவான். அதனால தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உன்னுடைய நாவை கட்டுப்படுத்திக்கொள் என்பதாக குறிப்பிட்டார்கள். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய நாவுகளையும் நம்முடைய உள்ளங்களையும் கோபத்தை கொண்டு, கோபம் இல்லாமல் பொறுமையை கொண்டு கட்டுப்படுத்தி வாழக்கூடிய நல்ல ஒரு சிறந்த அந்த மகத்தான பொறுமையின் குணத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாய் வாழ்வானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்துபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன்